குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நியூ டாபிக் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராவில் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ். ரேஷ்னல்ன்ற வேர்டை ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாட் இஸ் ரேஷ்னல் நம்பர்? ரேஷ்னல் நம்பர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் P by Q, okay, where Q is not equal to 0, ஓகேவா? ரேஷ்னல் நம்பர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் P by Q. ஸோ ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் வந்துருச்சுன்னா ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன் பையில் இருக்கணும். ஓகே, P of x by Q of x where Q of x is not equal to 0. Okay, புரியுதா? பாருங்க, an expression is called a rational expression if it can be written in the form of P of x by Q of x. ஓகேவா? வெறும் ரேஷ்னல் நம்பர்னா P by Q போடுவோம். ஸோ ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? P of x Q of xன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? where P of x and Q of x are polynomials. அதாவது polynomialsனா expressions. ஓகே, ஸோ அது வந்து வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் மிக்ஸ்டாக இருக்கிறது தான் பாலினாமியல் சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் Q of x is not equal to 0. ஸோ டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? A rational expression is the ratio of two polynomials. Okay, ரெண்டு polynomialsோட ratios தான் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பையில் இருக்கிறது தான் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். ஓகே, இதுதான் எக்ஸ்பிரஷன் 2y + 1 by y² - 4y + 9. ஓகே மிஸ், இங்கே 9 இருக்கே, இது ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனா? ஓகே, ஒரு வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தாலும் அதை ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் தான் சொல்லுவாங்க. ஒரு வேரியபிள் மட்டும் இருந்தாலும் அதுவும் எக்ஸ்பிரஷன் தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஒரு ரேஷ்னல் நம்பர், நம்ம சாதாரண ஒரு ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கோங்க. 12/15 இருக்குது. ஓகேவா? இது ஒரு ரேஷ்னல் நம்பர். இதை ரிடக்ஷன் பண்ணணும். ரிடக்ஷன்னா என்ன பண்ணால் லோயஸ்ட் ஃபார்மில் குறைக்கணும். ஓகே, லோயஸ்ட் ஃபார்மில் குறைக்கும் போது நம்மளுக்கு எது காமன் டேபிள், இதோட காமன் டேபிள்னு பார்க்கணும். ஓகே, ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். ஸோ இது எத்தனை டைம் வரும்? 4 டைம். இயர் 5 டைம் வரும். ஓகே, இது 4/5. ஓகே, இதுக்கும் மேலே ரிடக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? இதை தான் நம்ம லோயஸ்ட் ஃபார்ம் சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர். ஓகே, ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் எப்படி ரிடக்ஷன் பண்ணலான்னு பாருங்கள். ஏ ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் P of x Q of x is said to be in its lowest form. Okay, if GCD is 1. ஓகேவா? இப்போ இதோட ஜிசிடி கூட கண்டுபிடிங்களா? லோயஸ்ட் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா 4க்கும் 5க்கும் காமன் டேபிள் இல்லைனா அதோட ஜிசிடி என்ன வரும்? 1 தான் வரும். அதே மாதிரி தான் இதை லோயஸ்ட் ஃபார்மில் மாற்றின உடனே அதோட ஜிசிடி வந்து 1ஆக தான் இருக்கணும். எந்த காமன் டேர்மும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்? 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஃபேக்டரைஸ் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். சரியா? இஃப் தேர் ஆர் காமன் ஃபேக்டர்ஸ் இன் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் தெம். எதனா காமன் ஃபேக்டர் நியூமரேட்டருக்கோ டினாமினேட்டருக்கோ காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ த ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் வில் பி அ ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் இன் இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். லோயஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, லோயஸ்ட் ஃபார்ம்னா என்னவா இருக்கணும்? ஜிசிடி வந்து 1ஆக இருக்கணும். ஓகே, ஜிசிடி எப்போ 1 கிடைக்குதோ அதுதான் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனோட லோயஸ்ட் ஃபார்ம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணுறன்றத பாருங்கள். இதான் கொஸ்டின். ரெடியூஸ் த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். x² - 16 by x² + 8x + 16. ஸோ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபேக்டரைஸ் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர். ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள். x² a² - b² ஃபார்மில் இருக்கா? ஓகே, இது என்ன? 4ஓட ஸ்கொயர். ஓகே, அப்போ a + b × a - bன்னு எழுதலாமா? a என்ன? x. ஓகே, x + 4 × x - 4 ஆகும். இங்கே பாருங்கள், இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும்.
ஆட் பண்ணால் 8 வரணும். இப்படியும் போடலாம், இது ஃபார்முலாலையும் போடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால இதே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் டேபிள் ஃபார்முலா போட்டுக்கோங்க. 4 4s are 16, ஆட் பண்ணும் போது 8 கிடைக்குது. ஓகே, இந்த ஃபேக்டர்ஸ் ஓகே ஆயிடுச்சு. அப்போ இது என்ன எழுதலாம்? x + 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எழுதலாமா? ஓகே, அப்போ பாருங்கள், இது x + 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 மேலே x + 4 இன்ட்டு x - 4. ஸோ 1x + 4 1x + 4 கெட் கேன்சல். பாருங்கள், பேலன்ஸ் என்ன இருக்குது? x - 4 by x + 4. ஸோ இதுக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை இது ரெண்டுத்துக்குமே. ஸோ இதோட ரெடியூஸ்டு ஃபார்ம் என்ன? x - 4 by x + 4. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்னென்னு பாருங்கள். a value that makes a rational expression கண்டிப்பாக லோயஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, undefined is called an excluded value. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடுங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் x - 4 by x + 4 வருது. ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ரெஷனை அன்டிஃபைன்டாக மாற்றணும். இந்த கிவன் எக்ஸ்ப்ரெஷனை அன்டிஃபைன்டாக மாற்றணும்னா பாருங்கள், இந்த டினாமினேட்டரை 0வாக ஆக்கணும். இந்த டினாமினேட்டரை 0வாக ஆக்கணும். ஸோ 0வாக ஆக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா, இப்போ x + 4 is equal to 0ன்னு இங்கே எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா -4. ஓகேவா? இப்போ இங்கே -4 சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். -4 + 4 வாட் will happen? ஈக்குவல் டு 0. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அன்டிஃபைன்டாக மாறிடும். ஸோ இதுக்கு எந்த வேல்யூ இருந்ததுன்னா 0 ஆகுன்றது தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஸோ எந்த வேல்யூ? -4. த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ் -4. இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். a value that makes a rational expression undefined. எந்த வேல்யூ அந்த ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை அன்டிஃபைன்டாக மாற்றுதோ அந்த வேல்யூக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இதை ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். டு ஃபைண்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபார் அ கிவன் ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் இன் இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம் p/x by q/x, consider the denominator q of x equal to 0. q of x 0ன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே கூட பாருங்கள், q of x 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? எக்ஸோட வேல்யூ -4 கிடச்சிது. இதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகேவா?